இந்த பொண்ணோட அப்பா முகத்துல சிரிப்பை பார்த்தே பல வருஷம் ஆகுது. ஏன்னா இவரோட தங்கச்சி பிறக்கும் போதே ஒரு நோயோட பிறந்திருக்கா. சோ எப்பயுமே அந்த பொண்ணை பத்தியே தான் கவலையில இருக்காரு. அப்படி இருக்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு கூட வெளியில வந்திருக்காரு. சோ அவங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த ஷோல வர மாதிரி அவளோட முகத்தை வச்சு காட்டுறா. அதை பார்த்தது அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு வந்துருது. அப்ப இதுதான் டெக்னிக்னு தெரிஞ்சுக்கிட்டவ அடிக்கடி அவங்க அப்பாவை சிரிச்ச முகத்தோட பாக்குறதுக்காக இதே மாதிரியே செஞ்சு காட்டுறா. சில சமயம் கோவத்துல இருந்தாலும் இவ முகத்தை பார்த்தது சிரிப்பு வந்துருது. இப்படியே ரொம்ப வருஷம் ஓடிடுது. ஒரு நாள் இவ டிகிரி முடிச்சிட்டு வந்தத போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அப்பவும் அவங்க அப்பாவை சிரிக்க வைக்கிறதுக்காக முகத்தை இப்படி வைக்கிறா. ஆனா இந்த டைம் அவங்க அப்பாவுக்கு மனசுல அவ தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடக்காம போயிடுமேன்னு கவலை வந்துருது. சோ முகத்தை பார்த்துமே சிரிக்காம அந்த பொண்ணை திட்டிடுறாரு. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன செஞ்சாலும் அப்பா மனசுல தங்கச்சி பத்தி இருக்கிற கவலை போக வைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறா. அதுல இவளுக்கு கோபம் அதிகமாகி இவ இப்படி இருக்கிறதுனாலதான் இவளுக்கு பாசமான அப்பா கிடைக்காம போயிட்டாருன்னு பொசசிவ் ஆகி வீட்டை விட்டே போயிடுறா. அன்னையில இருந்து அவளோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே கெட்டதாவே நடந்து எதுக்காக வாழணுங்கிற அளவுக்கு மோசமாயிடுது. வாழ்க்கையவே வெறுத்து போய் திரும்ப வீட்டை தேடி ஓடி வரா. வந்து பார்த்தா அவங்க அப்பா இல்லாமலே போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ போனதுல இருந்து இவளை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டு அந்த மனுஷன் போய் சேர்ந்துடுறாரு.